தள்ளாடி வயசுல ஒரு முதியவர் காட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு. அப்போ அங்க விறகு வெட்டிட்டு இருந்த ரமேஷும் சுரேஷும் இதை பார்த்துட்டு, யாரா அந்த பெரியவர் காட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு, இத்தனை நாள் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருந்ததோட மட்டும் இல்லாம பெரியவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவரே, யார் நீங்க, எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேர் கருணா, எங்க அப்பா பேரு முத்தையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரமேஷ், ஐயா முத்தையாவா, அவர் இறந்து பல வருஷமாச்சே, என் தாத்தா காலத்துல சொன்னது. ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார் ரமேஷ். நான் தான் முத்தையாவோட பெரிய மகன். எனக்கு ஒரு தம்பி இருக்கா, பேரு கோபிகிருஷ்ணன். அவனோட வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரமேஷும், சரி வாங்க, கிருஷ்ணா தாத்தா வீடு தானே, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணா தாத்தாவும் அங்கே வந்துடுறாரு. என்னடா ரமேஷ் இங்கே உட்காந்துருக்க, வேலைக்கு போகலையா அப்படின்னு கிருஷ்ணா தாத்தா கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ், தாத்தா நான் உன் வீட்டுக்கு தான் வந்தேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கு, கூட்டிட்டு வந்தேன். விருந்தாளியா, யார் அது? உங்களோட அண்ணா கருணான்னு சொன்னாங்க கிருஷ்ணா தாத்தா அப்படின்னு சொல்கிறான் ரமேஷ். அப்படியா, என் அண்ணா செத்து பல வருஷம் ஆச்சே, இற நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு படுத்த படுக்கையாக ஒரு பெரியவர் இருக்காரு. யார் இந்த பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பேசுகிறப்போ, தம்பி நான் தான் உன் அண்ணன் கருணா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒத்து பார்த்த கிருஷ்ணா தாத்தாவுக்கு ஒரே அதிர்ச்சி. தான் அண்ணன் தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ணா நீங்க இறந்துட்டதா இல்லை எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, எப்படி உயிரோடு இருந்தீங்க, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே கருணா தாத்தாவும் தன்னோட சிறு வயதுல நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா நானும் உங்க கூட காட்டுக்கு வேட்டைக்கு வருவேன், என்னையும் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு கருணா கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு கருணாவோட அப்பா முத்தையா அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். பா நீ எல்லாம் காட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, அங்க நிறைய பெரிய பெரிய மிருகமெல்லாம் இருக்கும், அது உன்னை கொன்னு சாப்பிட்ரும், சரியா, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் முத்தையா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அந்த ஒரு டைம் மட்டும் என்னை கூட்டிட்டு போ, அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரமாட்டேன், சரியா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். உடனே தான் மகனோட பிடிவாதத்தை கண்டுபிடிச்ச முத்தையா, சரி இந்த ஒரு டைம் மட்டும் தான் உன்னை கூட்டிட்டு போவேன், இதுக்கு மேலே என் கூட பிடிவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தன்னோட மகனை கூட்டிட்டு போறாரு. அங்க போனோடனே வேட்டையாடுறதுக்கு மிருகங்களை தேடிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல கருணா அங்க தொலைஞ்சு போடுறான். அங்க இப்படி தேட ஆரம்பிக்கிறாங்க. கருணா கருணான்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது அடர்ந்த காடுங்கிற நிலையும் ரொம்ப இருட்டா இருக்கிற நிலையும் கருணாவை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த சைடு இருந்த கருணா, அப்பா எங்க இருக்கீங்கப்பா, அப்பா அப்பா அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க கருணாவை தேடி அவங்களோட அப்பா முத்தையா தேட ஆரம்பிக்கிறான். ஆனா எங்கேயுமே கருணா கிடைக்கல. ரொம்ப சோகத்துல இருக்கான். தான் மகனுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பா முத்தையா, உன் மகனை காடே தேடியாச்சு, ஆனால் கிடைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, மிருகங்கள் தான் உன்னோட மகனை வேட்டையாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, அதனால நம்ம உடனே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை கேட்டோடனே முத்தையா, இல்லை என் மகன் இங்கே தான் இருக்கான், நான் என் மகனை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாரு. பிடிவாதம் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களை நம்பி இத்தனை பேர் வந்திருக்க நாங்களும் எல்லாரும் சேர்ந்து மிருகத்துக்கு பலியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம். வேற வழியே இல்லாத முத்தையா தன் மகன் இறந்து போயிட்டதா நம்பி தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போறான். அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கருணா இறந்து போயிட்டதாவே நம்புறாங்க. அன்னைக்கு இரவு அங்க ஒரு தெய்வ கன்னிகளான 7 கன்னிகள் அங்க வர்றாங்க. ஒவ்வொரு நாள் பௌர்ணமி இரவன்னைக்கும் அந்த கன்னிகள் அங்க வந்து குளித்து விளையாடி மகிழ்வாங்க. அப்படிதான் அன்னைக்கும் விளையாடிட்டு இருக்கப்போ அங்க சிறுவனோட அழுகுறல் சத்தம் அவங்களுக்கு கேக்குது. யாரோ அழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 பேரும் பேசிக்கிறாங்க. மங்கை, இங்க சிறு பையனோட அழுகுறல் சத்தம் கேக்குதே அப்படின்னு 7 பேரும் பேசிக்கிறாங்க. உடனே அங்க போய் பார்த்ததுல கருணா அழுதுகிட்டு இருக்கான். அப்ப 7 பேரும் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
எப்பா நீ யாரு, நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கருணா, நானும் எங்க அப்பாவும் இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வந்தோம். ஆனா எங்க அப்பாவை நான் தவறி விட்டுட்டேன். இங்க என்ன வழி தவறி இங்க வந்துட்டேன். நான் எப்படி என்னோட வீட்டுக்கு போறதுன்னே தெரியல அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே இந்த 7 கன்னிகளும், பயப்படாத, உங்க அப்பா நாளைக்கு இங்க தேடி வர்றப்போ கண்டிப்பா நாங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். அது வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். உனக்கு பசிச்சது அப்படின்னா இங்க மரங்கள் இருக்கு, இந்த மரத்துல இருக்கிற பழங்களை நீ சாப்பிடலாம். இங்க நீரோட இருக்கு, அந்த தண்ணியை நீ பருகலாம். இங்க பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் பாதுகாப்பா உணர ஆரம்பிக்கிறான். சில நாட்கள் போகுது. அங்க இருக்கிற 7 கன்னிகளுக்கும் மகனாவையே பாவிக்கப்படுறான் கருணா. சில நாட்கள் இப்படியே போகுது. ஆனா அவங்க அப்பா வந்த பாடில்லை. அவருக்கு வயதும் ஆயிருது. வயதானதுக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு போகணும்னு கருணாவுக்கு ஒரு ஆசை வந்துருது. உடனே தன்னை வளர்த்த தாய்களான அந்த வனதேவதைகள்கிட்ட இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாரு கருணா. அம்மா, நான் என்னோட ஊருக்கு போகணும், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்களும் அதுக்கு சம்மதிச்சு, கருணா நீ உன்னோட ஊருக்கு போகலாம். அதுக்குண்டான பாதைகள் நீ நடந்து போறப்ப பூக்கள் பூக்கும், அந்த வழியா போனீன்னா உன்னோட ஊருக்கு போகலாம். ஆனா ஒன்று நினைவில் வைத்துக்கொள், எக்காரணத்தை கொண்டும் இங்க நடந்ததை ஊர்ல இருக்கவங்கள்ட்ட நீ சொல்லக்கூடாது. அப்படி நீ சொல்லிட்ட அப்படின்னா தலை வெடிச்சு நீ இறந்து போவாய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே, தாயே கண்டிப்பா நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கருணா தன்னோட ஊருக்கு கிளம்பி போறாரு. இப்படி மரண படுக்கையில் இருந்த கருணா தான் தம்பியிடம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரும் இறந்தும் போயிடுறாரு. கருணா தாத்தா சொன்னது உண்மைதானா? அப்படி ஒரு உலகம் அங்க இருக்கா என்ன? அப்படி இருந்தா ஏன் தலைவடிச்சு இறந்து போகல? ஆனா அவர் இறந்து போனது உண்மைதானே? வயதின் காரணமா இறந்து போனாரா, இல்லை தேவதைகள் சொன்னதுனால இறந்து போனாரா? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.